அருணாச்சலேஸ்வராய நமகா. வாழ்க வளமுடன். அன்பே சிவம். உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையில் வளமாக வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்காக நான் இருக்கின்றேன். திருவண்ணாமலைக்கு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாக்க என்னென்ன உங்களுக்கு யுக்திகள் தேவைப்படுகிறதோ அனைத்தும் சொல்லித் தருகிறேன். எல்லாரும் ஆனந்தமாக வாழ்வதற்காக தான் இந்த பூமியில் பிறந்திருக்கின்றோம். அதை தவற விடும்போது மட்டும்தான் கஷ்டம். எதிர்பார்ப்பு, ஏமாற்றம். ஏமாற்றம் கிடைக்கும் போது கோபம். அடுத்தவர்களின் செயல்களுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைக்கு பெயர் தான் கோபம். இப்ப சொல்லுங்க, கோபம் இனிமேல் வந்தா யோசிப்பீங்களா, யோசிக்க மாட்டீங்களா? இந்த வார்த்தைகளை கூர்ந்து கவனியுங்கள். அடுத்தவர்களின் செயல்களுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனைக்கு பெயர்தான் கோபம். எதிர்பார்ப்பிற்கும் ஏமாற்றத்திற்கும் இடையில் வருவதன் பெயர்தான் கோபம். அப்ப எதிர்பார்ப்பு இல்லை, ஏமாற்றம் இல்லை, அவ்வளவுதான். எதிர்பார்ப்பு இல்லைன்னாவே ஏமாற்றம் இல்லை. நாம நினைப்பதை இன்னொருவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஈகோ, ஆணவம் இருந்தால் மட்டும்தான் கோபம் வரும். ஈகோவும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. இன்னொருத்தர் செயலுக்கு நான் கவலைப்படுவதும் இல்லை. அப்ப கோபம் எப்படி வரும்? இந்த முகம் அக்ரெசிவா இருக்காது, சாஃப்டா இருக்கும், ஆனந்தமா இருக்கும், கலையா இருக்கும் பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே ஆணவம் இல்லாதவன் முகத்தை பார்த்தாவே பிடிக்கும் எல்லாருக்கும். ஐயோ சூப்பரா இருக்காருயா, அழகா இருக்காருயா, இன்னும் தேஜஸ் தெரியுது முகத்துல. எப்படி தெரியும்? நீ ஏகப்பட்ட குப்பைகளை அகந்தை ஃபுல்லா வச்சிருக்க, ஈகோ ஃபுல்லா வச்சிருந்த முகம் எப்படி அழகா இருக்கும்? வாய்ப்பே இல்லை தம்பி, வாய்ப்பு இல்லை. முகம் அழகா இருக்கணும் என்றால் அகம் பழுத்திருக்க வேண்டும். அகம் பழுத்திருந்தால் மட்டும்தான் முகம் இனிமையாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், பிரைட்னஸா இருக்கும், தேஜஸா இருக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் தெரிந்தவர்களுக்கு பகிரவும் செய்யுங்க.